ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில பேருக்கு கதை கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கதை சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2. கயாஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்ட் கிரஸ்ட் அடையணும்னு சொல்லி தன்னைத்தானே ரீஇன்கார்னேஷன் பண்றான். பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு ஹில்டஸ்ஹைமர் ஃபேமிலியில மூணாவது பையனா பிறக்கிறான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோவோட பேர் மேடியஸ். கயாஸா இருந்த போன ஜென்மத்து ஞாபகம்லாம் வந்ததுக்கு அப்புறம் மேஜிக்கை நம்ம ஹீரோ நல்லாவே இப்போ யூஸ் பண்றான். செகண்ட் அகாடமியில நம்ம ஹீரோ இப்போ ஜாயின் பண்ணி ஒரு டீமனை கொண்டிருக்கான். டீமன் இங்க வந்தது வெளியே தெரியக்கூடாதுன்னு டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேடி நல்ல வேலை உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி லோரி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. லோரி நீ என்ன பண்றன்னு தெரியுதான்னு ஆல்மா வந்து கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறா. இப்போ பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோவை கிங்க பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஹிஸ்டரியிலேயே யாரும் டீமனை தனியால தோக்கடிச்சதில்லை அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. எட்வர்ட் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு கிங் வந்து ஹெட் மாஸ்டர்ட்ட கேட்கறாரு. உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் அரசே அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. டீமனை தோக்கடிச்சது இந்த ஹீரோ தானா அப்படின்னு அரசர் கேட்கவும் ஆமா அரசே அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். உன்னோட அந்த சாதனையை அந்த உலகம் ஃபுல்லா பரப்பி உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தையே நான் ஒப்படைச்சிருக்கணும் அப்படின்னு அரசர் சொல்லவும், ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ட்ரி ஆட்சி செய்யறதுல எல்லாம் விருப்பம் இல்ல. பொதுமக்களுக்கு தெரிஞ்சா பேனிக் ஆவாங்க. சோ அதனால என்னால அதை பண்ண முடியாது. உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு. டபுள் என்சாண்டட் மேஜிக் ஸ்வாட் ஒன்று என்கிட்ட இருக்கு. டவுன்ல இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேன் கொடுத்தாரு அப்படின்னு கிங் சொல்லவும், இந்த டவுன்ல இருந்த கடைக்காரர் என்கிட்ட அதே மாதிரி இன்னொரு ஸ்வாடையும் கேட்டார். நான் செஞ்சு கொடுத்தேன். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபேஸை பார்த்தாலே உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. உனக்கு என்ன வேணுமோ நீயே கேளு அப்படின்னு அவர் சொல்லவோ, இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சனுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் மினரல்ஸ் நான் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ இருந்த காலத்துல டஞ்சனுக்காக பெரிய பெரிய ராஜ்யங்களே சண்டை போட்டுக்கிடும். ஏன்னா டஞ்சனுக்குள்ள அவ்வளோ ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மான்ஸ்டர்ஸோட பார்ட்ஸும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அரசரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. சோசன் ஒன்னா இருக்கிறவங்க தான் இந்த டீமன்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னோட ராயல் நைட்ல இருக்கிறவங்க கூட சோசன் ஒன்ஸ் தான். ரீசெண்டா அதுல இருந்த ஒரு நைட் திடீர்னு காணாம போயிட்டாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சோசன் ஒன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கிங்டம்குள்ள டீமன்ஸ் மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வந்துட்டாங்க அப்படின்னு அரசர் சொல்லவும், நான் எல்லா பெரிய டீமன்ஸையும் அழிச்சிட்டு ரீஇன்கார்னேஷன் ஆனா வீக்கர் டீமன்ஸ் எப்படியோ தப்பிச்சு இவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மனுஷங்க மாதிரி இருக்கிற டீமன்ஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு தனி செக்யூரிட்டி டீம் அமைப்புமா அப்படின்னு அரசர் கேட்கவும், இல்ல வேண்டாம் அரசே, ஏன்னா இந்நேரத்துக்கு டீமன்ஸ் மனுஷங்க மாதிரி வேஷம் போடுறது வேஸ்ட்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களோட கோல் இப்போ டைரக்டா கிங்டம் கைப்பற்றுறதா தான் இருக்கும். என்னோட கேஸ் என்னன்னா எப்படியும் அவங்க இன்னும் 3 மாசத்துல படையை திரட்டி போர் தொடுக்க வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் கம்மியான டைம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கிங்டமோட செக்யூரிட்டி எப்படி டைட் பண்றது அப்படின்னு அரசர் யோசிக்கவோ, இல்ல நமக்கு அது அதிகமான டைம் தான். இந்த கிங்டமையே கவர் பண்ற லெவலுக்கு நான் ஒரு மேஜிக்கல் பேரியரை கிரியேட் பண்றேன். நமக்கு அதுக்கு ஜஸ்ட் 1 மாசம் தான் தேவைப்படும். செகண்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இதை முடிச்சிடலாம். அண்ட் வேர்லெஸ் காஸ்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அரசர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ கிங்டமோட ட்ரெஷர் ரூம் குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த பேரியரை கிரியேட் பண்றதுக்கோ இல்லன்னா நம்ம ஹீரோவோட பர்சனல் யூஸ்க்கோ எந்த பொருள் வேணுமோ எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே வேஸ்டா தான் இருக்கு. அங்க ஒரு ஸ்வாட் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். போன ஜென்மத்துல கயாஸா இருக்கும்போது நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஸ்வாட் தான் அது. இந்த ஸ்வாட் உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ்ல கிடைச்சது. ஆனா அதோட மேஜிக் யாருக்குமே யூஸ் பண்ண தெரியல, அதை அப்படியே வச்சிருக்கோம்னு சொல்லவும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு பென்டென்ட் எடுக்கிறான். இதையும் போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணிருப்பான். மான்ஸ்டர்ஸ் கொண்டு அந்த பென்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகப்படுத்தும். இப்போ நான் டஞ்சனுக்கு வர போறேன், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். எல்லாரும் வேர்ட்லெஸ் காஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேடி இந்த கிங்டம் சைஸுக்கு நீ ஏதோ பெரிய மேஜிக்கல் பேரியரை கிரியேட் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி லோரி வந்து கேட்கவும், ஆமா அதை கிரியேட் பண்றதுக்கு எனக்கு மேஜிக் ஸ்டோன் தேவை, அதுக்காக தான் நான் இப்போ டஞ்சனுக்குள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தனியாவா போற அப்படின்னு அவங்க கேட்கவும், டஞ்சனுக்குள்ள போகும்போது நிறைய ஆளுங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீங்க என் பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்களும் கூட வரணும்னு ஆசைப்படியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு அமைதியா நிற்கவும், நான் கேட்க கூடாததை கேட்டுட்டோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அது போக என்னால ஸ்வாட வர யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆல்மா சொல்லவும், அடச்சா இதுக்கு தான் நீங்க இவ்வளோ யோசிச்சிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலீஃப் ஆயிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னால ஆரோஸை நல்லா யூஸ் பண்ண முடியும்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆரோல மேஜிக் யூஸ் பண்ணா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு காமிக்கிறான். உன்னோட கிரஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. மேடி எனக்கும் இதே மாதிரி கத்துக்கூட நானும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு லோரி சொல்லவும், உன்னோட கிரியேஷன் மேஜிக் உனக்கு என்சார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும், கண்டிப்பா அதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி அப்படின்னா அது சீக்கிரம் கத்துக்கூட அப்படின்னு சொல்றா. சரி கத்து தரேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. லோரி நீ என்ன பண்றன்னு தெரியுதுன்னு ஆல்மா சொல்லவும், அவங்க 2 பேரும் உடனே வைக்கப்படுறாங்க. என்னோட 4th கிரஸ்ட் ஃபைட்டிங்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். லோரியோட கிரியேஷன் மேஜிக்கும் ஆல்மாவோட ஸ்ட்ரென்த்தும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க டஞ்சனுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். டஞ்சனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரொம்பவும் சிம்பிளான மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். இதை வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு குட்டி மான்ஸ்டர் எடுத்துட்டு வந்து இதை வச்சு நீங்க ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை தூரமா வச்சுட்டு இதை ஏம் பண்ணி ஆடி அப்படின்னு சொல்றான். அதோட ஷெல்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த ஆரோஸ் அதை எதுவுமே பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. நீ எப்பவும் போல மேஜிக் கேஸ் பண்ணு, ஆனா அந்த ஆரோல அந்த பவர் இருக்குதா நினைச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதே மாதிரி அவ்வளோ பண்ணி ஈஸியா அந்த மான்ஸ்டரை கொண்டுருதா. சரி இப்போ இதே தான் பண்ண போறா, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஆரோவோட ஒரு எண்ட்ல ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, இன்னொரு எண்ட் உன்னோட கையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, இப்போ அதை ஷூட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்றா, ஆனா அது நம்ம ஹீரோ கால் பக்கத்துல இருக்க ஒரு மான்ஸ்டர் போய் அட்டாக் பண்ணுது.
வருது. ஆரோ எப்படி கரெக்டா டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னு லோரி கேட்கவும் இதுதான் த்ரெட் கைடட் என்சான்மென்ட். டைரக்டா அது மான்ஸ்டர் இருக்கிற இடத்த போய் அட்டாக் பண்ணும். ஒரே ஆரோல 2 மான்ஸ்டர்ஸ் கொல்ற வரைக்கும் நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகேன்னு கிளம்புறா. மான்ஸ்டர் செத்ததுக்கு அப்புறமா மேஜி ஸ்டோன் வர அதை கலெக்ட் பண்ண மறந்துடாத. பேரியரை கிரியேட் பண்ண அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்புறான். லோரி உனக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை நான் உனக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி உன்னோட வெப்பன்ஸ் எப்படி நீயே மேக் பண்ணி அதை என்சான் பண்றதுங்கிறத நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டஞ்சனோட வாளை உடைக்கிறான். இதுல இருக்கிற மினரல்ஸ் நம்ம மேஜிக் மூலியமா பிரிச்செடுத்து தான் உன்னோட வெப்பனை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பண்றதுன்னு அவளுக்கு கத்து கொடுக்குறான். மேஜிக் மூலியமா அதை உருக்கி கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாத்தி அதை பவுடரா மாத்தி அயன் அண்ட் மித்ரால லோரி ரெடி பண்றா. நம்ம அந்த பேரியரை கிரியேட் பண்றதுக்கு இதுவும் நமக்கு அவசியம் தான். சரி இப்போ இதுல உன்னோட வெப்பனை ரெடி பண்றது அப்படின்னு கத்து தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறான். நீ உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட் மேடி அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஒரே ஆரோல 3 மான்ஸ்டர்ஸ் கொல்றதுக்கு ஆல்மா கத்துக்கிட்டா. லோரி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாப்பா அப்படின்னு அவ வந்து பார்த்தா லோரி அவளே இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட கிரியேட் பண்ணி அதை என்சான் பண்ணவும் கத்துக்கிட்டா. இப்போ ஆல்மாக்கு ஒரு ஆர்மரியா அவ ரெடி பண்ணி கொடுக்குறா. லோரி நீ உண்மையிலேயே சூப்பரா கிரியேட் பண்றேன்னு சொல்லவும் மேடி தான் எனக்கு கத்து கொடுத்தா அவனை தான் பாராட்டணும்னு லோரி சொல்றா. இப்போ நம்ம இந்த டஞ்சனோட 10th ஃப்ளோர் வரைக்கும் போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது 10th ஃப்ளோரான அவங்க ஷாக் ஆகுறாங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி போலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த ஃப்ளோர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு வரவும் மான்ஸ்டர்ஸ் வருது. லோரியோட பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் அடிக்க முடியலன்னு ஆல்மா இப்போ ஈஸியா அழிச்சிருதா. ஆல்மாக்கு தேவைப்படுற ஸ்ட்ராங்கான மேஜிக் கேரஸை லோரி கிரியேட் பண்ணி கொடுக்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேருமே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராங்க. நல்ல வேளை நான் என்னோட பெண்டன்ட் எடுத்து வந்தது ஹெல்ப்ஃபுல்லா போச்சு. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் வருது. இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்ட மாதிரி இது கிடையாது, ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க இது சமாளிச்சிருவாங்களா இல்ல நான் போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். லோரி வந்து அவளோட ஃபயர் பவரை யூஸ் பண்றா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆல்மா வந்து அதை கொண்டுதா. நீங்க 2 பேருமே நல்ல டீம் ஒர்க் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் கேம்ப் கிரியேட் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர்ஸ் வர முடியாதபடி ஒரு பேரியர்ல நம்ம ஹீரோ டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கிளம்புறான். மாடி நீ எங்க போறேன்னு அவங்க கேட்கவும் நான் 25th ஃப்ளோருக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. லெஜெண்டரி அட்வென்ச்சரர்ஸ் 24வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுலயும் அவங்க டீம்ல 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்புறமா காட் ஆஃப் மேஜிக் கயாஸோட ப்ரொடெக்ஷன்ல தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் காட் ஆஃப் மேஜிக் கயாசா ஒருவேளை இந்த பேர் கோ இன்சிடென்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த 25th ஃப்ளோருக்கு போறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுட்டு பேரியரை கிரியேட் பண்ண தேவையான ஒரு மெட்டீரியலை கலெக்ட் பண்றான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கீழே இருக்கிறது நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். நான் இவ்வளவு தூரம் வந்ததுலயே என்னோட மேஜிக் லெவல் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது இந்த டஞ்சனோட பாஸ் மான்ஸ்டரா தான் இருக்கும். ஆனா நான் போக தான் போறேன். என்னோட 4th கிரஸ்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ டேரக்டா இப்போ கீழே குதிக்கிறான். அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து நிறைய மான்ஸ்டர் அந்த இடத்துல வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல அழிச்சிருந்தான். அந்த மான்ஸ்டர் என் முன்னாடி தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் வந்த மாதிரி நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுது. ஓ சர்பன்ட் ஸ்னேக்கா, இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அதை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அது வாயில வேணாம வர வச்சிருக்கு. அதோட ஒரு அட்டாக் என் மேல பட்டா கூட நான் அவ்வளவுதான் இறந்துருவேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறேன். இது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்னேக் நம்ம ஹீரோவை அப்படியே முழுங்கிருது. நம்ம ஹீரோ அதோட உடம்புக்குள்ள இருந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா அப்பவும் அந்த ஸ்னேக் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஹீரோ அவன் ஸ்வாட்ல என்சான்மெண்ட் யூஸ் பண்ணி அதோட உடம்பையே 2ஆ கிழிக்கிறான். ஓ நீ இப்பவும் விட்டு கொடுக்கறதா இல்லையா? அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ண வேண்டியதான். மானா ஸ்டோனை டிஸ்ட்ராய் பண்ணா அதை அப்படியே காத்துல அந்த இடம் ஃபுல்லா பரவும். மொத்த மானா பவரையோ என்னோட ஸ்வாட்ல சேனல் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தா அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக் அந்த டஞ்சனே மொத்தமா அதிருது. பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் அட்டாக் நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு டீமன் சொல்லவும் இந்த காலத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் இதை பண்ணவே முடியாது. இதை வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமன் சொல்லுது. மாடி அது என்ன சத்தம் அப்படின்னு லோரி கேட்கவும் நான் ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை கொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை காமிச்சா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி கதறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால கதை இப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாவும் போரிங்கா போற மாதிரி கூட தெரியலாம். பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கதை கொஞ்சம் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். சோ பொறுமையா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.